அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்பற்ற இயேசுவின் உன்னத நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க சில நிமிடங்கள் ஒதுக்கும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 13:7 சொல்லப்பட்டிருக்கிறது, செர்கியு பவுல் என்கிற அதிபதி பவுலையும் பர்னபாவையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். அவன் ஒரு நல்ல ஒரு பதவியிலே இருந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு ஒரு ஆசை வந்தது. பவுலையும் பர்னபாவையும் அழைத்து அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தானா. எவ்வளவு பெரிய அற்புதமான ஆசை தெரியுமா? அநேகருக்கு அநேக ஆசைகள் இருக்கலாம், ஆனா வசனத்தை கேட்பதற்கு அநேகருக்கு ஆசை இருப்பதில்லை. உலகத்துல எவைகளையெல்லாம் கேட்டாலும் நமக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதினால் கிடைக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து இளைப்பாறுவதற்காக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தன்னுடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு போக திட்டமிடுகிறார். அவர் எங்கே போகிறார் என்பதை எப்படியோ அறிந்து கொண்ட ஜனங்கள் திரளாய் இயேசு கிறிஸ்து படகில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேரும் முன்பாக இவர்கள் கால்நடையாகவே அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இயேசு வருவதற்கு முன்பே போய்விட்டார்கள். இயேசு வருவதற்கு முன்பே போய்விட்டார்கள். அப்ப இயேசு வருவதற்கு முன்பே அங்கே போய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு, வனாந்தரத்திலே புல்வெளியான அந்த இடத்திற்கு அங்கே வருகிறார். இவர்களுடைய வாஞ்சை ஆசையை கண்ட இயேசு 3 நாட்கள் இவர்களோடு கர்த்தருடைய வசனத்தை பேசினார். எதற்காக இவர்கள் இயேசு போகிற அதே இடத்திற்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, அப்பங்களையும் மீன்களையும் தருவார் என்று அவர்கள் நினைத்தே பார்க்கவில்லை. அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு எக்ஸ்ட்ரா பிளெஸிங்ஸ். அவர்கள் எதையும் எதிர்பார்த்து போகவில்லை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தை கேட்க அவர்கள் வாஞ்சையாய் அந்த இடத்திற்கு கடந்து போனார்கள். அங்கேதான் 3 நாட்கள் இயேசு அவர்களுக்கு பிரசங்கித்த பின்பு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு திருப்தியாகின்ற வகையில, அவர்கள் எதிர்பார்க்காத நிலைமையில அவர்களை போஷித்து திருப்தியாக்கி அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 1000 ஆசைகள் வாழ்க்கையில இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிலும் உன்னதமான ஒரு ஆசை ஆண்டவரை பார்ப்பதும் அவருடைய வசனத்தை கேட்பதுமே. எதிலும் கிடைக்காத ஆசீர்வாதம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்பதிலே நமக்கு இருக்குமேயானால் அந்த ஆசை நமக்கு 1000 நன்மைகளை கட்டளையிடும். ஆகையினால் எவைகளின் மேலும் கொண்டிருக்கிற வாஞ்சையை காட்டிலும், ஆசையை காட்டிலும், தாகத்தை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்தின் மேல்
சங்கீதம் 1 தாவீது சொல்லுகிறது போல பிரியமாயிருந்து அவருடைய வசனத்தை கேட்க தேவ பிள்ளைகள் ஆசையாய் இருக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். ஆகையினால் நீங்க வேற எதுலயும் உங்க ஆசையை வைக்காதபடிக்கு இயேசுவை பார்க்கணும், வார்த்தையை கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா, கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைத்திருப்பான். ஆகையினால் உங்க ஆத்துமாவிலே நீங்கள் பிழைத்திருக்க, உங்கள் சரீரத்திலே சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இந்த செர்கியூ பவுலை போல கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க, நேசிக்க, தியானிக்க நீங்கள் ஆசையாயிருக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா கிருபையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கேட்ட வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தார். செர்கியூ பவுல், அவனுக்கு இருந்த ஆசை பவுலையும் பர்னபாவையும் அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் என்பதாக இருந்தது போல நாங்களும் கூட எங்கள் சபையில இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய இடங்களில நாங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்க ஆசையாயிருக்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாயிருக்க, அதன் மூலமாய் எங்கள் ஜீவியத்திலே அற்புதங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே அதிலே தான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.